ஹலோ மக்களே, நம்ம இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுற மாதிரியும் ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க்காகவும் ஒரு நல்ல ரெசிபி தான் எனக்கு பார்க்க போகிறோம். அது என்னென்ன முருங்கைக்கீரை சூப். அது எப்படி பண்ணுறது, வீட்டில் ஈஸியாக பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். குழந்தைங்களுக்கும் இந்த டேஸ்ட் ரொம்பவே பிடிக்கும். என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்னு இப்போ பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை, நாட்டு முருங்கைக்கீரை ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு ஆஞ்சு நல்லா கழுவி வச்சிருக்கிறோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு 1 கைப்பிடி அளவு எடுத்துக்கணும். 2 ஸ்பூன் மல்லி, முழு மல்லி, ஒரு 4-5 சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு பச்சை மிளகா, இது ஒன்று தான் எடுத்துருக்கோம். அது பயங்கர காரமாக இருக்கும், உங்களுக்கு காத்துக்கு தப்பில் போட்டுங்க. அப்புறம் சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், தக்காளி ஒரு அரை தக்காளி, தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் உப்பும் தேவையான அளவு போட்டுங்க. பாசிப்பருப்பை எடுத்து ஒரு நல்லா கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிருங்க. ஏன்னா இந்த கீரை போட்ட உடனே பருப்பு சிலுத்துக்கும், வேகாது, அப்படியே பருப்பாவே நிற்கும். அதனால ஒரு 10 நிமிஷம் பருப்பை 20 நிமிஷம் ஊற வச்சு 10 நிமிஷம் வேக வச்சிருங்க. வெந்துட்டு இருக்கும்போது தான் நீங்கள் முருங்கைக்கீரை எல்லா இன்க்ரீடியன்ட்டும் சேர்க்கணும். இது நம்ம குக்கரில் வச்சிருக்கோம். குக்கரில் தான் வைக்கணும். பாத்திரத்தில் அவ்வளோ ஈஸியாக வேகாதுங்க. தக்காளியெல்லாம் அப்படியே போட்டுருங்க, ஏன்னா நம்ம திரும்ப அதை அரைக்க போகிறோம். ஆமாம், வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகா, சீரகம், மிளகு 1 ஸ்பூன், சோம்பு 2 ஸ்பூன் மல்லி, பூண்டும் ஒரு விரலளவு இஞ்சியும் கட் பண்ணி போடுவேன். இங்கே பேஸ்ட்டு நாம் வீட்டிலேயே ரெடி பண்ணி வச்சிருக்கிறதுனால அது 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ உப்பு சேர்க்க வேண்டாம். நீங்கள் சூப்பை நம்ம ரெடி பண்ணிவிட்டு லைட்டாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்ப்போம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு இதை விட்டால் அப்புறம் வேறு எதுவுமே பிடிக்காது. ஆமாம், ஓகே. இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுங்க. 5 விசில் விட்டு எடுத்தப்பறம் நல்லா வெந்துடுங்க. பருப்பு, கீரை, தக்காளி எல்லாம் பாருங்கள் நல்லா மசிஞ்சு வந்துடும். எல்லாம் கொத்தமல்லி எல்லாமே நல்லா வெந்துடும். இது இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணணும். முதல்ல இதை ஃபில்டர் பண்ணி பேஸ் வாட்டர் எடுத்துடுறோம். எடுத்ததுக்கப்புறம் அங்கே மேலே ஃபில்டர் இருக்கிறதெல்லாம் எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் போட்டு ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்துருவோம். ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு ஒரு 2 பல்ஸ் மட்டும் விடுங்க. இப்போ திரும்ப அந்த தண்ணி கூடயே இதையும் போட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வாட்டரும் ஆட் பண்ணி நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதில் கல்லுப்பு இவ்வளோ போடுறோம். இதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணாலும் போட்டுக்கலாம். இது வந்து 4 பேருக்கு நாங்கள் பண்ணுறோம். இதில் லாஸ்ட் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் வந்து இதுதான், பட்டர் லாஸ்ட்டில் போட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போடுங்க. நாங்கள் 4 பேர் கணக்கு சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை போடுங்க. அந்த பட்டர் போடுறதா அதோட டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் அது கரைஞ்சிரும் சூட்டுக்கு. இந்த சூப் என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. எல்லா குழந்தைங்களுக்கு இது நல்லாவே இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்தது ஹனா? யூ லைக் இட் ரைட்? Yes.